Right. என்னவா? பிடிச்சனங்கள் வாழ்த்திட்டு போகினாம். எப்படி வாழ்த்தினாம்? அந்த முனிவர்கிட்ட வசிட்டர் போய் படிச்சு நல்லா இருக்க வேணும், படிச்சு நல்ல பிள்ளைகளா வாழ வேணும்னு சொல்லி அவங்கள வாழ்த்தினமா. அடுத்து வசிட்டருடைய பல்கலைக்கழக மாணவராய இராமனுக்கு ஒரு நாள் பரீட்சை ஆரம்பிக்கின்றது. ஆஹ் அது வாய்மொழி பரீட்சை. வாய்மொழி பரீட்சை. அவனுடைய சிறிய தாய் கைகேயி அவள் சொல்லுகிறாள், ஏ ராமா. ராமா, ஆஹ் நீ காட்டை ஆள், ஆள். உன் தம்பி பரதன் நாட்டை ஆள். ஆளட்டும், ஆஹ் இது உன் தந்தையின் விருப்பம். விருப்பம்னு சொல்லி யார் சொல்றது? கைகேயி. அந்த அவட அம்மாக்கு என்ன பேர்? ராமனுடைய அம்மாக்கு என்ன பேர்? ராமனுக்கு ஒரு நாள் என்னது பரீட்சை வருகுது. அந்த பரீட்சை வாய்மொழி பரீட்சையாம். அந்த பரீட்சையில அவட சிறிய தாய் என்னது அஹ், சித்தி சித்தி சொல்லுறா என்னண்டு, ஏய் ராமா, நீ காட்டை ஆள், உன் தம்பி பரதன் நாட்டை ஆளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுறாவா. ரைட். அம்மா, அது யார்கிட்ட விருப்பம்? அப்பாட விருப்பம்னு சொல்லி சொல்லுறா. ஆஹ் அம்மா, தந்தையாரின் விருப்பம் என்றும் தாங்கள் சொல்ல வேண்டுமா? ஆஹ் தாங்கள் காலாலே காட்டுவரை யான் தலையாலே செய்வனே. என் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்ற செல்வம் அன்றோ என்கிறார் இராமன். என்ன சொல்றார்? அம்மா, அப்பாட விருப்பத்தை நீங்க சொல்லியா வேணும். அப்பா சொன்னா நான் செய்வேன் அம்மா என்று சொல்லி சொல்லுறாரு. நான் அப்பாட விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி சொல்லுறாரு. யார் சொல்றது? ராமன் சொல்லுறார். என்ன? ரைட். அடுத்து பரதனை. பரதனை நினைந்து அவனுக்கு மகிழ்ச்சி பொங்குகின்றது. ம் தாய் தொற்படி காட்டுக்கு புறப்படுகின்றான். தாய் சொற்படி யார் இப்ப காட்டுக்கு போற? ராமன் காட்டுக்கு போறார். பரதன் என்ன செய்யறார்? நாட்டை ஆள போகிறார். ரைட். ஓகே. இதுல நான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு டிராமா மாதிரி ஒன்று காட்டுறேன். 1 மினிட்டா, 1 மினிட்டா ஒரு வீடியோ கிளிப் ஒன்று காட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கும். அந்த கைகையிட வீடியோ கிளிப் ஒன்று காட்டினா தான் மிஸ், அத மாதிரி உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன்னா. சவுண்ட் இல்லாம இருக்கே.
ரைட், இது சவுண்ட் கேக்குதோன்னு பார்த்து சொல்லுங்க ஹரிஷ் மிஸ். இந்த வீடியோட சவுண்ட் கேக்குதான்னு சொல்லுங்க. காலத்தே முன்தோன்றிய மூத்த மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி நம் தமிழ் மொழி. இத்தமிழில் இரு பெரு இதிகாசங்கள் உள்ளன. ஒன்று மகாபாரதம், மற்றொன்று ராமாயணம். அதில் ஒன்றான சுந்தரகாண்டம் நம் பள்ளி மாணவர்கள் கதாபாத்திரங்களாகவே ஒன்றி இந்த நாடகத்தை அரங்கேற்ற உள்ளன. நீங்கள் அனைவரும் மாணவர்களை ஊக்கப்படுத்தி வாழ்த்துமாறு ஸ்ரீ கிருஷ் பள்ளியின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். சுகங்களை தருவது ராமாயண சுபகாவியம். அனைவருக்கும் வணக்கம். இந்திய பெருநாட்டினுடைய காலம் காலமாக பெருமக்களால் கேட்டும் சிந்தித்தும் பெறப்படுகிற உயர்ந்த இதிகாசங்களில் ராமாயணமும் மகாபாரதம். இப்படி ஒருவர் வாழ்ந்தார் என்ற பொருளில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக உருவான ஞான கடல் ராமாயணம். அன்னை தமிழில் அழகிய பாடல்களை பக்தி நெறி பரப்பிய அருணாச்சல கவிராயரின் ராமாயணத்தின் சுந்தரகாண்டத்தை இசை நாடகத்தை இங்கு காண்போம். காட்சி 1, வனவாசம் செல்லுதல். இத கவனிங்க ஹரிஷா, இத கவனிங்க. அயோத்தியின் மாமன்னன் தசரத சக்கரவர்த்தி வருகிறார் வருகிறார் வருகிறார். அயோத்தி மாநகரோட சக்கரவர்த்தி யாரு? தசரதன். என்ன பேர்? சக்கரம். தசரதன். என்ன பேர்? சக்கரதம். நோ, தசரதன். தசரதன். சதரத. தசரதனா? தசரதன். ரைட். அமைச்சரே, நான் அயோத்தி மக்களுக்கு ஒரு நற்செய்தியை கூற போகிறேன். ரகுகுல வம்சம் ராமனுக்கு அயோத்தி மன்னனாக முடிசூட்ட போகிறேன். மிக்க மகிழ்ச்சி மன்னரே. இச்செய்திய நான் முழுக்க அறிவிக்க ஏற்பாடு செய்கிறேன். ஆகட்டும் அமைச்சரே, மிக்க மகிழ்ச்சி. பிரபுவே, எனக்கு தாங்கள் 2 வரங்கள் கொடுக்க வேண்டும். கைகேயி, நீ கோபாயிருக்கிறாய் என்று நான் நன்றாக இருக்கிறேன். என்ன வரம் வேண்டும்? கேள். முதல் வரமாக ராமனுக்கு பதிலா என் மகன் பரதன் இந்நாட்டை ஆள வேண்டும். ரைட், ரைட். இப்ப விளங்குதா? தசரத மன்னன் இருக்கிறார், அவருடைய வைஃப் தான் கைகேயி. கைகேயி கேக்குறா, அரசனே, எனக்கு நீங்க உதவி செய்ய வேணும் 2 வரம். என்ன வரம்? முதலாவது, தன்னுடைய மகன் பரதன் நாட்டை ஆள வேணும், ராமன் காட்டை ஆள வேணுமா. 2வது வரமாக ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும். அது மட்டும் என்னால் முடியாது கைகேயி. எனக்கு கொடுத்த வரத்தின்படி இது நிறைவேற்றியே ஆக வேண்டும், அல்லது கொடுத்த வாக்கு
வழக்கத்திற்கு ஏற்ப நானும் சீதாவும் வனவாசம் செல்கிறோம். எனக்கு பதில் என் தம்பி பரதன் இந்நாட்டை ஆள்வான். அவன் சிறந்த முறையில் இந்நாட்டை ஆட்சி செய்வான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகையால் நானும் சீதாவும் வனவாசம் செல்கிறோம். வா சீதா, நாம் செல்லலாம். அண்ணா, தாங்கள் இல்லாத நாடு எனக்கும் தேவையே இல்லை. நானும் உங்களுடனே வருகிறேன். கோயில் தேரை ஓட்டி முன்னாளில் தசரத மன்னனின் உயிரை கைகேயி காப்பாற்றியதால் அவருக்கு 2 வரங்கள் தருவதாக தசரத மன்னன் வாக்கு கொடுத்தார். கைகேயி எப்படி பெற்றார் என்பதை இக்காட்சியில் பார்த்தோம். இப்போது காட்சி 2, ராமர் சீதையை தேடும் காட்சி. சீதா, சீதா, எங்கே இருக்கிறாய் சீதா? அண்ணா, அண்ணா. நான் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். சீதையை தேடி சென்றவர்கள் இன்னும் வரவில்லை. காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஐயனே, சிராம்பியாகிய தங்களது கொடையால் பெற்றது இந்த ராஜ்யம். கடல் போன்ற அவ்விருசேனை 4 திசைகளிலும் அன்னை சீதாதேவியை தேடி சென்றுகின்றார்கள் நமது ரைட். இப்ப விளங்குதா ஹரிஷ்? ஹரிஷ் விளங்குதா? அப்பன் ராமாவா போறது விளங்குதா? ராமா கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா? இதுல நீங்க வீடியோவா பாக்கி கொஞ்சம் விளங்கும் நினைச்சேன். தசரத மன்னன் இருக்கிறார். அவருடைய மனைவி ஒரு ஆள் தான் கைகேயி. அவங்களோட பேரு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சரியா? தசரத அப்பாட பேர் கைகேயி. சித்தி யார்கிட்ட சித்தி? ராமனோட சித்தி. ராமனோட சித்தி, சரியா? அப்ப சித்தி சொல்றா என்னது? அரசன்கிட்ட கேக்குற, அரசனே எனக்கு ஒரு வரம் தர வேணும். நீங்க என்னண்டு? ராமன் வந்து காட்டுக்கு போக வேணும், ஆனா பரதன் வந்து நாட்டிலே ஆள வேணும். பரதன் யாரு? கைகேயிட மகன், ரைட்டா? பரதன் கைகேயிட மகன். அப்ப அவ கேக்குறா, இப்படி இவர் வந்து நாட்டை ஆள வேணும், பரதன் வந்து நாட்டை ஆளட்டும், ராமன் வந்து காட்டை ஆளட்டும்னு சொல்லி சொல்லுறா, சரியா? இப்ப நான் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ கிளிப் ஒன்று நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த அந்த அதே அதே கதை தான் உங்களுக்கு இந்த புக்ல தந்திருக்கணும். சோ உங்களுக்கு அந்த கதை விளங்கிட்டுன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு பாடம் லேசா இருக்கும், சரியா? சோ அப்ப நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஒன்றில நான் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப் வடிவா போட்டு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், சரியா? அப்ப இன்னைக்கு நீங்க புக்கு அரைவாசி நாங்க முடிச்சிட்டோம், முக்காவாசி முடிச்சிட்டோம். ஒரு கடைசி பகுதி தான் இருக்கு புக்ல முடிக்க இருக்குது. சோ நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பா போட்டு விளங்கப்படுத்திட்டு நாங்க பிறகு கேள்வி விடைகளுக்கு போகலாம், சரியா? ஓகேயா? ஓகே, ரைட். அப்ப ஓகே, bye, good Bye, night, teacher. God bless you, see Bye, you teacher. next week.